ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நீங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சால் ஹோட்டலில் செய்கிற அந்த டேஸ்ட் வரவே இல்லை, அந்த கலரும் வரலன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள். சிக்கன் லெக்லாம் போட்டு பாசுமதி ரைஸில் நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா பவுடர் நான் வீட்டிலே கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டேன். இதோ மெஷர்மெண்ட்டோட நான் நிறைய உங்களுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ரெடி பண்ணி ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த மசாலா பவுடருக்கு நான் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நான் வறுத்துருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பிரியாணிக்கு சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி தனியாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதில் புதினா தழை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணிக்கலாம். நான் எப்போ பிரியாணி செஞ்சாலும் இண்டியன் கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா லீன் அண்ட் ஃபைனாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் பிரியாணி செய்யும்போது ரொம்பவே உதிரி உதிரியாக நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இதை நம்ம 2 கிளாஸ் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம், அது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெங்காயம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வர கரண்ட் போயிடுச்சுங்க. அதனால் அந்த கிளிப்பிங் மட்டும் இல்லை, சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி பழம் சேர்த்துருந்தேன். அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருந்தேன். அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை, புதினா தலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாமே வதக்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். சிக்கன்லேயே தண்ணி விடும், அப்படியே வேக வச்சுக்கலாம். தேவைப்பட்ட அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாசுமதி அரிசி அது கூட சேர்த்துக்கலாம். இந்த அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை, புதினா தலையெல்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்புறம் அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். அரை லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான்னு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்து பாருங்கள். செம்ம சூப்பராக பிரியாணி கிடைக்கும். இப்போ பாருங்கள், 2 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் போய் எடுத்துருக்கேன். செம்ம சூப்பராக பொலன்னு நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பிரியாணி. இது ஹோட்டல்லலாம் செய்கிற அதே சுவையில் இருந்தது. செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், ஒன்றோடனா ஒட்டாமல் செம்ம சாஃப்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி பண்ணும்போது நல்லா அதில் ஸ்பைசஸ்லாம் பிடிச்சி செம்ம சூப்பராக வெந்திருந்தது. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பவுடர் ரெடி பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா செம்ம சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். இதை நான் நல்ல உதிரி உதிரியாக எடுத்ததுக்கப்புறம் இது கூட நான் ஆனியன் ரைத்தா சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் எக்கு வேக வச்சு சேர்த்துக்கிட்டேன். சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தோணும். செம்ம சூப்பராக ஸ்பைசியஸாக அதே மாதிரி கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பிரியாணி ரெசிபி நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.